போராளி நீலவேந்தன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வும், அதோடு சமூக நீதி அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், ஆதித்தமிழர் பேரவையினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய தோழர் அதியமான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நினைவுரையும் எழுச்சி உரையும் ஆற்றி அமர்ந்திருக்கிற திருப்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் கோவிந்தசாமி அவர்களே, ஆதித்தமிழர் பேரவையின் முன்னணி தோழர்களே, வருகின்றிருக்கிற அன்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியானது வெறும் நினைவேந்தலாக மட்டும் இல்லாமல், வெறும் நினைவேந்தலாக மட்டும் முடிந்து விடாமல், இது சமூக நீதி அரசியல் எழுச்சியை தருகிற ஒரு பொதுக்கூட்டமாகவும் நடந்து கொண்டிருப்பது ஒரு விதத்தில் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்றுதான் நான் சொல்லுவேன். இழந்துவிட்ட தோழருடைய நினைவுகளை நாம் போற்றுகிறோம், அவர் இழப்புக்காக வருந்துகிறோம். ஆனால் அவர் எந்த கொள்கையை வரித்திருந்தாரோ அதை முன்னெடுத்து செல்வதற்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பொதுக்கூட்டமாகவும் இது நடக்க வேண்டும் என்றுதான் அமைப்பின் தலைமை கருதி இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொள்ள நான் எண்ணி இருந்தாலும், இந்த மழையின் நெருக்கடியால் உங்கள் அமைப்பின் நிறுவன தலைவர் அவர்கள் ஆற்றுகிற உரைக்கு இடையூறாக இருக்காமல் சில சொற்களை மட்டும் உங்களிடம் எடுத்து முன்வைக்க நான் விரும்புகிறேன். அன்பார்ந்த தோழர்களே, இது இடஒதுக்கீட்டை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இடஒதுக்கீட்டை பற்றி பேசக்கூடாதவர்களெல்லாம் பேசிக் கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு பக்கம் தங்களுடைய இந்துத்துவ வெறியை இந்த நாட்டில் பரப்பி அதனால் பலன் காண வேண்டும் என்று எண்ணி இருந்த இதுநாள் வரைக்கும் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக இருந்த RSS இப்போது ஆதரவை கூறியிருக்கிறது, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அதை தங்களுடைய ஜாதிய வன்முறையை தூண்டிவிட்டு தங்கள் சுயநல அரசியலுக்கு அதை ஏற்றுக்கொள்வர்களும் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் பேசுவது இந்த நாட்டின் உழைக்கும் மக்களாய், இந்த நாட்டின் அனைத்து வளங்களையும் உற்பத்தி செய்கிற சக்திகளாய் இருக்கிற மக்களுக்கு ஏன் நிர்வாக அரசில், அரசு பணிகளில், அரசு நிர்வாகத்தில் உரிய பங்கில்லை என்று கேட்பதுதான் சமூக நீதி. தோழர் நீலவேந்தன் அவர்கள் இதை சிறப்பாக சொல்லுவார்கள். இந்த நாங்கள் வெளியிட்ட நூலில் கூட அந்த நூலை வெளியிட வேண்டும் என்ற வேண்டுகோளை கடந்த ஆண்டு நடந்த நினைவேந்தல் கூட்டத்தில் வேண்டுகோள் விடுத்தோம், அனுமதித்தார்கள், வெளியிட்டிருக்கிறோம். அதனுடைய முதல் கட்டுரையாக வைத்திருக்கிற அந்த கட்டுரையை கூட என் சாவின் மூலமாக நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான். அந்த கட்டுரையில் சொல்லுகிறார், சம்பத் எரித்துக் கொண்டதை குறிப்பிடுகிறார். ஜாதிய வெறியர்களை கொளுத்த வேண்டிய சம்பத் தன்னை எரித்துக் கொண்டார் என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடுகிறார். ஆனால் அதை தவறிவிட்டு இவரும் சென்றிருக்கிறார் என்பதுதான் நமக்குள்ள வருத்தம். அது சொல்லுகிற செய்திகள், அந்த கட்டுரையில் அவர் முன்வைத்திருக்கிற சிந்தனைகள், இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்வதற்கு நட்பு சக்திகள் யார் என்பதை தோழர் அவர்கள் குறிப்பிட்டதை போல, கழக தலைவர் குறிப்பிட்டதை போல மிக தெளிவாக அந்த நூலில் அவர் குறிப்பிடுகிறார். அதே போல சிறுபான்மை மக்களான இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை எப்படி எடுத்துச் செல்கிறார். அவர் திரைப்பட விமர்சனத்தை எழுதுகிறார். விமர்சனத்தின் ஊடாக விசுருவோம் என்ற படத்தின் வழியாக எப்படி மென்மையாக பார்ப்பனர்கள் அவருடைய கருத்தை செருகி விடுகிறார்கள் என்பதை விளக்குகிறார். தலிபான் அமைப்பினுடைய தலைவர் கோவையில் வந்து குடியிருக்கிறார் என்பதாக அந்த கதை போகிறது. இன்னொரு பக்கம் அங்கே வெஸ்ட் பேக்கரி வழக்கில் இறந்து போன தன்னுடைய மூன்றாவது முனையின் மனைவியை இறந்து விட்டதால் அதை கோவையில் குண்டு வைத்தேன் என்று சொல்வதாக இன்னொரு படமும் வந்திருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார், உடை போடுவோம் என்ற படம். ஆக இரண்டிலும் அவர் குறிப்பிடுவது, அவர் அதில் அழகாக சுட்டிக்காட்டுவார். 2002ஆம் ஆண்டு வெஸ்ட் பேக்கரி எரிக்கப்பட்டது. ஆனால் 98ஆம் ஆண்டு எரிக்கப்பட்ட கோவை குண்டுவெடிப்பை எப்படி இணைக்கிறார் பாருங்கள் என்று காட்டுகிறார். இப்படி அவர் மெல்ல நாம் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்ச்சி வேலைகளை
நம்மை மீண்டும் கொண்டு போய் அடித்தட்டில் அமிழ்த்த விரும்புகிற வேலைகளை அவர் தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த சமுதாயத்தில் எவன் ஒருவன் சொந்த அறிவோடு, சுயநலத்தோடு, சுயநலமின்றி சுய நினைவோடு, சமத்துவ உள்ளத்தோடு இருக்கிறானோ அவன் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்க மாட்டான். அதிலும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கவே முடியாது. அதிலும் தாழ்த்தப்பட்டோரிலும் தாழ்த்தப்பட்டோராக உரிய இடம் அரசியல் சட்டம் சொல்லுகிறது. தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அவள் மக்கள் தொகைக்கு நிகராக விகிதாச்சாரப்படி அளிக்கப்பட வேண்டும் என்றுதான் சொல்லுகிறது. முடிந்தவரை அவர் மக்கள் தொகைக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதைத்தானே ஆதித்தமிழர் பேரவை கேட்டுக் கொண்டிருக்கிறது. எங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை கொடுங்கள் என்று கேட்டுகிறது. அதுதான் 6%. அதற்காக நாம் தொடர்ந்து உழைப்போம். அதற்காக ஆதித்தமிழர் பேரவை அறிவிக்கிற போராட்டத்தில் இன்றைக்கு நீலவேந்தன் நினைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் நினைவை போற்றிக் கொண்டிருக்கிற நாம் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்வது மட்டுமல்ல, அனைவரையும் வேறு பலரையும் ஆளுக்கு 10 பேர் அதிகமாக அழைத்து வந்து கடந்து கொண்டு உரிமையை பெறுவதுதான், நாம் பெற வேண்டிய விகிதாச்சார உரிமையை பெறுவதுதான் தோழர் நீலவேந்தனுக்கான உண்மையான நினைவேந்தல் என்பதை கூறிக்கொண்டு நான் இந்த சிக்கலால் நேர சிக்கலால் என் உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். நீலவேந்தன் சிந்தனைகள் நம்மிடம் வளரட்டும். நீலவேந்தன் சிந்தனை மட்டுமல்ல, அவர் எடுத்த கோரிக்கையை நிறைவேற்ற நாம் அனைவரும் உழைப்போம் என்று மீண்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.